असहोयगट्टहास गमेदानवां तत्रास असहोयगट्टहास गमेदानवां तत्रास जवे में पति आयुयास मुके श्वास सोई धूम्राक्षम धूम्रन इध वज्रदंतन இப்படி எத்தனை பேர் அவளுக்கு உண்டோ அத்தனை பேரை அனுப்பினான். தேவி அத்தனை பேரும் யுத்தம் பண்றாள். என்ன படினாள் யுத்தம் பண்றதுக்கு? சிரமமே இல்லை. அவள் கையிலேருந்து வர ஆயுதங்கள் எல்லாம் பிரம்மா, விஷ்ணு, சிவன், தேவதைகள் எல்லாரும் யுத்தம் பண்றாள். இந்த மகிஷாசுரனோடு யுத்தம் பண்றாள். மகிஷாசுரனோடு யுத்தம் பண்ற சமயத்துல அம்பாள் என்ன பண்றாள்? ஒவ்வொருத்தரையும் கர்ஜனையோடு கூடவே எச்சரிக்கிறாள். அவரை கொல்லல, வா உன் நல்ல புத்தியோட இரு, நீ சாத்வீகத்தை அட, இந்த பொல்லாத்தனத்தை விட்டுடு, உனக்கு வேணுங்கிறது கொடுத்து உன்னை காப்பாத்துறேங்கிறாள். ஆனால் பதவி வந்தா முடியுமா? பதவி வந்தா நல்லதை தெரிஞ்சு கொள்ள முடியுமா? அதனால் யுத்தம் பண்றான். மேல மேல மகிஷாசுரனுக்கும் அந்த அம்பாளுக்கும் நடந்த யுத்தத்தை தான் சப்த சதிங்கிற தேவி மகாத்மியத்திலே வர்ணிக்கிறார். 700 ஸ்லோகங்கள்ல மார்க்கண்டேய புராணத்துல இந்த தேவி மகாத்மியம் சொல்லப்பட்ட பகுதி 700 ஸ்லோகங்கள். இங்கே சுருக்கமா சொன்னார் தேவி பாகவதத்துல, அங்க விஸ்தாரமா சொன்னார். எத்தனை சேனைகள் போச்சு? யா தேவி சர்வபூதானாம், உலகத்திலே எந்த தேவியானவள் எல்லாத்துக்கும் கொடுக்கிறாளோ, லஜ்ஜா ரூபேன சம்ஸ்திதா, பெண் வடிவத்தில் இருக்கிறவள். லஜ்ஜாங்கிறது பெண் வடிவம். நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ. யா தேவி சர்வபூதானாம் சக்தி ரூபேன சம்ஸ்திதா, நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ. இப்படி ஒன்னொன்னுலயும் தேவி இருக்கிறதுனால அவனுடைய கையிலிருந்து வரும்படியான பானங்கள் சக்தி உள்ள பானங்கள். மகிஷாசுரன் யுத்தம் பண்ணினான். அவனை சேர்ந்தவாள் ஒவ்வொருவரா தேவி அழிச்சுக்கிட்டே வந்து கடைசியில மகிஷாசுரனை யுத்தம் பண்ணி யுத்தத்திலே அவனை கொன்றாள். இது பெரியதாகவே சொல்லப்பட்டது. இத பாராயண கிரமத்திலே வச்சிருக்கா, இத மந்திர மகிமாவே வச்சிருக்கா. ஏன்னா மகிஷாசுரனுக்கும் தேவிக்கு நடந்தது வெறும் அசுரனுக்கும் தேவிக்கு நடக்கல. நித்தியம் நமக்கு சரீரத்துக்குள்ளே நடக்கிற கலேபர யுத்தம், அகங்கார காமக்ரோத மோக மத மாத்தரியாதிகளோடு நடக்கிற யுத்தத்தை தான் அந்த மகிஷன் வச்சு பேசுறான். மகிஷங்கிறது என்ன? புறத்தியார் சொன்னதை கேட்காது, மூர்க்கத்தனம். மகிஷம்னா நம்பூர் எருமை எல்லாம் நல்லது. நம்பூர் எருமை சாதுக்கள் பாவம், அதுக்கு பாதி பிராணம் தானே இருக்கு. மகிஷம்ங்கிற சிருஷ்டியை பத்தி சொல்ற போது அது மூர்க்கத்தனம். அந்த மாதிரி மூர்க்கத்தனத்தினாலே சாதுக்களுக்கு ஹிம்சை பண்ணி ஆசாபாசங்களை விருத்தி பண்ணி புறத்தியார அடக்கி தானே வேணுங்கிற எண்ணம். இப்பேற்பட்ட துர்குணங்கள் 96 குணங்கள். மனுஷனுக்கு 96 துர்குணங்கள். நல்ல குணங்கள் 3 குணங்கள் தான். 96 துர்குணங்கள். மெஜாரிட்டி அவ 96, நல்லது 3. ஜெயிக்குமா நல்லது? அந்த 96 குணங்கள் தான் மகிஷாசுரனுடைய சேனை. தம்பம், பேசுறதுலே பொய், இத்தனை உண்டோ அத்தனையும் சொல்றார். அத்தனையோடு யுத்தம் பண்ணி மகிஷாசுரனை வதம் பண்ணினார். வதம் பண்ணி அவனுடைய சேனையெல்லாம் நாசம் பண்ற போது தேவி மகிஷாசுரனை வதம் பண்ணிவிட்டு எங்க போறாளாம்? ஹிமோத்கிரியிலே தான் ஏகாந்தமான நிலையிலே கௌசிகிங்கிற பேரோடு வழங்கிட்டு இருக்காள். கௌசிகிங்கிற பேர். அவள் தனியான இடத்துல ஏகாந்தமா இருக்காள். அத்தனை தேவதைகளும் கொண்டாள். தேவாசுரர்கள் அத்தனை பேருக்கு இப்பொழுது தாயகமா போயிட்டான். ஆனா மகிஷாசுரன் போனான்னா விட்டுடுமா? ஒரு பாபி அழிஞ்சான்னா இன்னொரு பாபி வரானே. தேசத்துல நம்ம எப்போதுமே பாக்குறமே, ஒரு பாபி ஒழிஞ்சானா இன்னொருத்த வந்தானா அவனும் பாபி ஆயிடுறான். அவனுக்கு ஆசாபாசம் வந்துடுது. அது மாதிரி 2 பேர் புறப்பட்டா சும்ப நீ சும்பம் ஓர ரூபம், சும்ப நீ சும்பம் ஓர ரூபம், அவனீதல அசுர பிராயம், சும்ப நீ சும்பம் ஓர ரூபம்.
சும்பன் நிச்சும்பன் 2 பேர் பிறப்பான். இந்த சும்பன் நிச்சும்பன்கிறவன் மகிஷாசுரனை காற்றும் பொல்லாதவன். அவன் என்ன பண்ணினான், தேவியோட யுத்தம் பண்ண வரும்போது தேவி யுத்தத்தெல்லாம் முடிச்சுக்கிட்டு மகிஷாசுர மர்தனி அவளை எல்லாரும் மகாலட்சுமின்னு கொண்டாடுறான். மகாலட்சுமி, லட்சுமி வேற மகாலட்சுமி வேற. அந்த மகாலட்சுமியினுடைய கஷேத்திரம் தான் இந்த பொம்பாய். அவள் தான் மகாமாயி பொம்மாயி அப்படின்னு கொண்டாட முடியாத கஷேத்திரம் இது. மகாமாயி நம்ம பாரத தேசமே தேவியனுடைய கஷேத்திரம் தான். ஒவ்வொரு திக்கில ஒவ்வொரு இடத்துல அம்பாள் இருக்காள். மும்பாயின்னு சொல்லப்பட முடியாத அம்பாள் மகாமாயி. அவள் இங்கே மேற்கு கரையில இருக்காள். கிழக்கு கரையிலே காளிகா தேவியாய் கல்கட்டாவில் இருக்காள். வடக்கே ஹேமமாலினியாய் ஹைமவதியாய் வழங்கி கொண்டிருக்காள். நடுவிலே விந்தியமாலினியாய் ஆகாசத்திலே கண்ணுக்கு தெரியாமல் இருக்காள். தெற்கு கோடியிலே கன்னிகா பரமேஸ்வரியா இருக்காள். 4 இடத்திலையும் நம்ம காப்பாற்றிட்டு இருக்காள். அதை தவிர 56 பீட்டங்கள்ல அம்பாள் இருக்காள். அது காமகோட்டி என்றதான காமபீட்டமாய் காமாட்சி. மீனாட்சிங்கிற இடத்துல அம்பாள் தண்டநாயகியாய் பிரகாசிக்கிறாள். அகிலாண்டேஸ்வரியாய் தாட்டங்கத்தினாலே லோகத்தை காப்பாற்றுறாள். இப்படி லோகத்திலே எத்தனையோ விதமான ரூபங்கள்ல அம்பாள் இருந்துட்டு இருக்கா. ஆனால் நம்ம காப்பாத்தனங்கிற எண்ணத்தோடுதான் இப்படி நம்ம எல்லையில இருக்காள். இவள் மகா மாயாங்கிற மகாலட்சுமி. இந்த லட்சுமி இப்ப எங்க இருக்காள், ஹிமத்கிரியிலே ஹைமவத்கிரியிலே ஏகாந்தமான இடத்துல கௌசிகிங்கிற பெயரோட இருக்காள். தேவதைகள்லாம் ஓடினாலாம். மா தாயே, இப்போ ஒருத்தம் போனா இன்னொருத்தன் வந்துட்டான். மா கதி இல்லம்மா அப்படிங்கிற போது அந்த தேவி கௌசிகிங்கிறவள் என்ன பண்ணினாள், தன்னிடத்திலிருந்து இன்னொரு தேவியை உண்டாக்கினாள். அவதான் காளராத்திரின்னு பேர். காளராத்திரிங்கிறவள் கண்ணங்கரேங்கிற ரூபத்திலே கோரமா இருக்காள். இப்ப தேவதைகள் அத்தனை பேரும் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் ஒத்தியே கவனிச்சுக்கிறேன். இந்த காளராத்திரிங்கிறவள் தேவி சைன்யத்தை உண்டாக்கிறாள். அவளோடு தேவி சைன்யமானது இந்த சும்பன் நிச்சும்பனோடு யுத்தம் பண்ணி, இந்த சும்பன் நிச்சும்பனோடு யுத்தம் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல அவன் என்ன பண்ணினான், ஒவ்வொருத்தரா அனுப்புறான். என்ன பண்றான், இந்த தேவியை தான் வசப்படுத்தணும்னு நினைக்கிறான். தேவி என்ன விவாகம் பண்ணிக்கோ என்ன விவாகம் பண்ணிக்கோங்கிறான். அதுல 2 பேர் புறப்பட்டான், சண்டன் முண்டன். இந்த சண்டன் முண்டன் 2 பேரும் மகா பயங்கரமான யுத்தம் பண்றவா. இந்த சண்டன் முண்டன் 2 பேரையும் அந்த காளராத்திரிங்கிறவன் தான் நெத்தியிலிருந்து காளி கண்ணங்கரேன்னு கருத்ததான கோரமான ரூபத்திலே காளிகா தேவியை உண்டாக்குறாள். அவள் அக்னிமயமானவள், அக்னி சுரூபமானவள். அக்னி சுரூபமானவள் இந்த சண்டன் முண்டன் 2 பேரையும் ஹதாகதம் பண்ணி அவனை வெட்டி ஹதாகதம் பண்ணி அவனுடைய 2 பேருடைய தலையும் கையில பிடிச்சிருந்தாள். சண்டன் முண்டன் 2 பேரையும் பிடிச்சிருந்ததுனால அம்பாளுக்கு சாமுண்டான்னு பேரு, சாமுண்டாங்கிற பேரு உண்டாச்சு. அப்படி சண்டன் முண்டன் அடிச்ச உடனே சும்பன் நிச்சும்பன் புறப்பட்டான். நிச்சும்பனோடு யுத்தம் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல காளராத்திரிங்கிற அம்பாள் மறுபடியும் தன் நெத்தி கண்ணில் இருந்து எத்தனையோ விதமான சக்தி சைன்யங்களோடு கூட இந்த காளிகா தேவியும் நிச்சும்பனையும் சும்பனையும் இப்படி ஒவ்வொருத்தரா வதம் பண்ணிட்டு இருக்கிற போது இன்னொரு பேரு ஒருத்தன், அவன் ரக்த பீஜன் பேரு. அவன் தான் ஏற்கனவே மகிஷாசுரனுடைய தகப்பனான ரம்பன். அவன் மறுபடியும் இன்னொரு ஜென்மம் எடுத்து வந்திருக்கான், ரக்த பீஜன். அவனிடத்துல என்ன விசேஷம்னா, அவன் உடம்ப வெட்டினா அந்த உடம்புல இருந்து ரத்தம் வருமானால் ஒவ்வொரு ரத்தத்துள்ளிருந்து மறுபடியும் உண்டாவான். மூட்டைப்பூச்சி, ஒரு மூட்டை பூச்சி நசிக்கினா அந்த ரத்தத்திலே 100 மூட்டை பூச்சி வரும்னு சொல்லுவான். அது மாதிரி அந்த ரத்த பீஜனை வெட்டினா அவன் உடம்புல இருந்து ரத்தம் சொட்ட சொட்ட அந்த ரத்த பிந்துவில இருந்து இன்னும் ரத்த பீஜன் வருவான். திடீர்னு தேவி சைன்யத்துக்கு எதிரே ஆயிரக்கணக்கான ரத்த பீஜங்கள் இருக்கிறத பார்த்தா எல்லாரும் தேவி கோர ரூபத்தை எடுத்தார். கோரத்துக்கு கோரம் தான் வரும். அம்மாத்து குழந்தைகளே சொன்னதை கேட்கலன்னா அம்மாவே கொஞ்சம் கோர ரூபம் தான் எடுக்கணும். உனக்கு தொலைஞ்சுட்டு மறுகாரியம் பாக்குறேன்னு அம்மா சொன்னப்பறம் அடங்குறான். இது மாதிரி கோர ரூபத்தை எடுத்துக்கிட்டால் அத்த ரத்த பீஜனை அத்தனை ஹதாகதம் வெட்டி தள்ளினாள். வெட்டி தள்ளுற போது ரத்தமானது பூமியில சிந்துமே. அதனால என்ன பண்ணினாள், தேவியே இந்த ரத்தத்தை குடிச்சாலாம், ரத்தபானம் பண்ணினாள்ங்கிறாள். ரத்தபானம் பண்ணினாள்னா நமக்கு கேட்கறதுக்கே பயங்கரமா இருக்கு.
ரத்தமாவது பானமாவது பண்ணுது. எந்த சரீரத்தில் ரத்தமானது யாரால் ஓடுறதோ, யார் ரத்தத்துக்கு பிந்துவை சக்தியை கொடுத்தாலோ அவன் தன்னிடத்திலே சேர்த்துக்கிட்டா. அத்தனை ரத்த பீஜனை அழிஞ்சான். இப்ப சண்டன் முண்டன், சும்பன் நிசும்பன், ரத்த பீஜன், மகிஷாசுரன் இத்தனை பேரை நீக்கிறதுக்கு அம்பாள் கோரமான சண்டையை போட்டான். யாருக்காக? பிள்ளைகளுக்காக. பிள்ளைகளுக்காக அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறா. எத்தனை குழந்தைகளுக்காக தன் நகை நட்டெல்லாம் வித்து, நகை நட்டெல்லாம் வித்து குழந்தைய படிக்க வச்சு, அதுக்கு அது படிக்கணும் அது படிச்சுட்டு என்ன பண்றது? அம்மா நீ முட்டாள்தனமா பேசாத, வெளியே போ. என் நகை நட்டெல்லாம் வச்சு நான் அப்படி பண்ணேனேடா. உன்னை யாரு வைக்க சொன்னா? தாயாருடைய குணம் அது இல்லையா? அதனால அவன் என்ன வேணா பண்ணினான். இந்த பயங்கரமான காரியத்துக்குள்ளே அடங்கி இருக்கிறது தயாபத்யாதத்தம், அன்புடைய உருவ. அந்த அன்புடைய உருவ இப்படி காட்டின அம்பாள். அதனாலதான் நமக்கு பாராயணத்துக்கு அதைத்தான் வச்ச, வேற எதையும் வைக்கல. இந்த தேவியினுடைய யுத்த ரங்கம் இருக்கே, பயங்கரமான யுத்த ரங்கம். இத்தனை கொன்னா, இத்தனை பேர் வெட்டினா, இத்தனை பேர் அழிச்சா, இத்தனை ரத்தம் பிரவாகமாச்சு. இப்படி சிங்க வாகனத்துல அவள் வந்து அதாரதம் பண்ணினாள்ங்கிற கேட்கிற போது, இந்த பராகா அம்மா இவ்வளவு தூரம் செஞ்சிருக்கிற நீ எனக்காகத்தானமே பண்ணினே. இந்த பராகா இந்த பராகா அம்பாள கொண்டாடணும்னு நமக்கு நாக்கு வரபோது என்ன கொண்டாடுதுன்னு தெரியாமலே போறதுங்கிறது. காளிதாசன் அம்பாளுக்கு ரொம்ப பிரியமானவன். அவன் ஒண்ணுமே படிக்காதவன். அவனுடைய ஜென்மாவெல்லாம் தெரியும் இல்லையா? அவனை ஒரே நாள்ல தூக்கி வச்சுட்டான் அம்பாள். அந்த அம்பாள் அவனை தூக்கி வச்ச உடனே அவன் பேசுறது நடக்கிறதெல்லாம் அம்பாளுடைய காரியம் தான் அவன் தீர்மானம் பண்ணிவிட்டான். ரசயதி ரசம் பஜனவாது. அதனால அம்பாள் இல்லாத போனா அவன் இல்ல. இப்படி இருக்கிற போது கவி மகாகவியா அவனை கொண்டாடினான். அவன் இருக்கிற காலத்துல அவன் மாதிரி எத்தனையோ கவிகள் இருந்தான். அவனுடைய சமகாலத்திலே எத்தனையோ தண்டின்னு ஒரு கவி, பாரவின்னு ஒரு கவி, எத்தனை கவிகள் இருந்தா. ஆனா கவிகளை எல்லாம் ஆதரிச்சவா யாரு? ராஜாக்கள். இப்ப ஸ்டேட் நம்ம கவனிக்கிறது இல்லையா? பாலகிருஷ்ண சாஸ்திரி எவ்வளவு அனுகூலம். என்னன்னா என்ன சொல்ல, என்ன ஒருத்தர் கவனிக்கல, எத்தனை பேர் கவனிக்கிறா. பட்டம் கொடுக்குறா, பென்ஷன் கொடுக்குறா, இன்னொன்னு கொடுக்குறா. ராஜாங்கத்தில் யாராவது கலைஞர்களை ஆதரிக்கிறோம். நீங்க மெட்ராஸ் தமிழ்நாடுக்கு வந்து எல்லாம் ரொம்ப ஆதரிக்கிறா. எல்லாருக்கும் கலைமாமணின்னு பட்டம் கொடுக்குறா. அவளுக்கெல்லாம் கிழினா கிழிக்கிறது இல்லை, பணம் அதெல்லாம் கொடுக்குறா. ராஜாக்கள்லாம் ஆதரிக்கணும். இப்ப ராஜாக்கள்லாம் நாம தானே ராஜாக்கள். இப்ப நாமெல்லாம் இப்ப எப்படி? நாமெல்லாம் ராஜாக்கள். இந்த காலத்துல ராஜாக்கள் கிடையாது. அதனால இப்போ ராஜாக்கள் ஆதரிக்கல, நீங்க தான் ஆதரிக்கிறீங்க. நீங்கள் தான் ஆதரிக்கிறீங்க, நீங்கள் தான் ராஜாக்கள். நீங்கள்லாம் ஆதரிக்கலைன்னா என்ன போனத்த வாழ்க்கெல்லாம் என்ன கதி? நாங்கெல்லாம் எங்க கதை சொல்றது? பாரதி சாஸ்திரி கதை சொன்னார்னா அவரை அரெஸ்ட் பண்ணு, இது வரலாம் வரலையே. அது மாதிரி ராஜாக்களிலே அக்ஷர லட்சம் கொடுத்தவாளாம். ஒரு அக்ஷரத்துக்கு ₹1,00,000 கொடுப்பாளாம். அப்படி இருந்தவர் போஜராஜா. போஜராஜா அவருடைய சபையில இத்தனை ராஜா, இத்தனை கவிகள் உட்கார்ந்துக்கிட்டு, இத்தனை கவிகளும் ஆனந்தமா பாடிக்கிட்டு, இத்தனை ஒருத்தர் போட்டி போட்டுட்டு, அவர் போஜராஜாவே கவி.
அவரே ஒரு பெரிய கவி. அவர் ஒரு நாள் இந்த சபையில் இருக்கிற கவிகளை பார்த்து கேட்கிறார், இந்த கவிகளுக்குள்ளே யார் சிறந்த கவி, யார் எல்லாருக்கும் தலை சிறந்த கவி யாரு அப்படின்னு தீர்மானம் பண்ணணும். உடனே அத்தனை கவிகளும் எழுந்திருந்து, மகாராஜா இதுக்கு தீர்மானம் பண்றதுக்கு நீதிபதி யார கூப்பிடுறேன்? போஜராஜா நீங்களும் கவி, காளிதாசன் கவி, பாரதி கவி, அதனால நாம் எல்லாரும் இதுக்கு தீர்மானம் பண்றதுக்கு மகா சரஸ்வதியே கூப்பிடுவோம். எந்த அம்பாள் மகிஷாசுரனை மர்தனம் பண்ணினாலோ, எந்த அம்பாள் சண்டன் முண்டனை ஹதம் பண்ணினாலோ, எந்த அம்பாள் ரத்த பீஜ ரத்தத்தை குடிச்சாலோ, எந்த அம்பாள் வாக்தேவியா இருக்காளோ, எந்த அம்பாள் வாக்பவ பீஜாட்சர மந்திரத்துக்கு அதிகாரியா இருக்காளோ அந்த அம்பாளையே பிரார்த்தனை பண்ணுவோம். அத்தனை பேர் எழுந்து அம்பாளை பிரார்த்தனை பண்ணுது. அம்பாள் வந்துட்டா, அம்பாள் பிரசன்னமாயிட்டா. அம்பாள் பிரசன்னமான உடனே போஜராஜா கேட்கிறார், தாயே இந்த சபையில உட்கார்ந்து இருக்கிறவாளுக்குள்ளே சிரேஷ்டமான கவி யாரு, சிரேஷ்டமான கவி யாருங்கிற போது அது எல்லாரும் பார்க்கிறா. யாருக்கு விழ போறது? இருக்கிறவாளுக்குள்ளே நம்பர் 1 யாரு யாரு எல்லாரும் பார்க்கிறா. போஜராஜனா, பாரதியா, காளிதாசன் தான். காளிதாசன் தான், அவனைத்தான் சொல்ல போறாம்பா. காளிதாசன் லட்சுமியே கிடையாது, எங்க அம்மா என்னத்தான் சொல்லுவடா. ரிசல்ட் இஸ் அவுட். ஏன் வாத்தியாருடைய புள்ள. ஆனால் அம்பாள் என்ன சொன்னா, கவிர் தண்டி கவிர் தண்டி கவிர் தண்டி ந சம்சயா. கவிகளுக்குள்ள யார் சிரேஷ்டமான கவினா தண்டிங்கிற கவி. தண்டிங்கிற கவியா? தண்டி அவர்தான் அலங்கார சாஸ்திரம் எழுதினவர். எல்லாரும் கொண்டாடினா. ஆஹா ஆஹா ஆஹாங்கிற போது காளிதாசன் பார்த்தான், நான் உட்கார்ந்து இருக்கேன்னு தெரியல, நான் உட்கார்ந்து இருக்கேன்னு தெரியல. ஏன் விதவை என்ன பேசின நீ? கே ரெண்டே கிமுச்சியத்தை இறஞ்சு கத்தினான். ஏ விதவே என்ன பேசுற நீ? எல்லாருக்கும் தூக்கி வாரி போட்டுது. இப்படி பேசலாமா? அம்பாளை போய் அம்பாளை கோவிச்சுக்கிற பா, என்னடா கோபம் உனக்கு? நான் சொல்லிவிட்டேனா? நீ உன்னை விட்டுட்டேனா? நீ யாரா? ஸ்வமேவாகம் ஸ்வமேவாகம் ஸ்வமேவாகம். நீயே நான், நானே நீ. நீயே நான், நானே நீ. நீயே நான், நானே நீ. அப்புறம் மற்றவாளுக்குள்ள தண்டி, மற்றவாளுக்குள்ள தண்டி. இப்படி காளிதாசன் அம்பாளை சொன்னா கூட அம்பாள் கோவிச்சுகளே சிரிச்சுட்டாள். எல்லாரும் காளிதாசனை கொண்டாடினா, அவனும் எழுந்து போயிட்டான். அம்பாள் கோவிச்சுகளே. ஆனால் அம்பாள் அந்த வார்த்தை சொன்னானே அடி. ஒரு கர்மா ஒரு காரியம் பண்ணா ஏசீலம் அனுவர்த்தந்தே தேபஸ்யந்தி பராபவம். அடுத்த ஜென்மாவிலே காளிதாசன் ஊமையனா பிறந்தான். ஆனா ஏற்கனவே அம்பாளை இவ்வளவு ஸ்தோத்திரங்களால அவன் கொண்டாடி இருக்கிறதுனால அவன் நல்ல இடத்துல பிறந்தான். எங்க? காஞ்சிபுர கஷேத்திரத்துல. பறையா கஞ்சிபுரையா பர்வத பர்யாய பீன குஜ பறையா. பறையா கஞ்சிபுரையா பர்வத பர்யாய பீன குஜ பறையா. பரதந்திரா பயமனயா பங்கஜ பிரம்மச்சாரினோ ஜனயா. காஞ்சிபுர கஷேத்திரத்தை அதி கஞ்சித மணி கஞ்சன காந்தி காஞ்சன தத்ராட்சம். அதி கஞ்சன காந்தி கஞ்சன தத்ராட்சம். அவனத ஜனானுகம்ப அனுகம்பாமஸ்ம. அவனத ஜனானுகம்பாமனுகம்பாமஸ்மதம். காஞ்சிபுர கஷேத்திரத்துல அம்பாள் காமாட்சி அம்மன் கோவில் வாசல்ல ஒரு ஊம பிச்சைக்காரனா படுத்துட்டு இருந்தான். ஒண்ணுமே தெரியாது. போறவா வரவாட்ட பிச்சை வாங்கி ஏதோ திருடு கிடந்தான். யாருக்கு தெரியும்? பௌர்ணமி வெள்ளிக்கிழமை காமாட்சி இப்படி நகர்வலம் வரா. பௌர்ணமி வெள்ளிக்கிழமை ராத்திரி 12 மணி ரொம்ப விசேஷம். என்ன பண்ணுவோம்? நிச்சயமா தூங்குவோம். அந்த அம்பாள் இருக்கிற சமயமா, வர சமயமா.
அந்த வெள்ளிக்கிழமைக்கு அம்பாள் கையில வராளாம். அதி கல்சித பணி கஞ்சன காந்தி கஞ்சன தத்ராட்சம் அவனத ஜனானுகம்பாமனுகம்பா கூல அஸ்மதனுகம்பாம். அம்பாள் இருக்கிற காஞ்சிபுர கஷேத்திரத்திலே இருக்கிற கோலத்துக்கு பேர் கம்பா தீரம் பேரு. கம்பம்னா அனுகம்பம், கம்பம்னா கருணை, இரக்கம். அந்த அம்பாள் அங்க வரும்போது என்ன பண்ணினாலாம், நேர பார்த்தா இந்த படுத்துட்டு இருக்கான், இந்த கூட்டத்திலே படுத்துட்டு இருக்கான். அவனை பார்த்தா காளிதாசன் பூர்வ ஜென்மாந்தரத்திலே எப்படி எல்லாம் கொட்டி இருக்கான். இது ஏன் படுத்துட்டு இருக்கான், இவன் அன்னைக்கு என்ன சொன்னதுனால நான் கோவிச்சுக்கல, ஆனால் அவன் என்ன சொன்ன தோஷம் இருக்கு அது பிடிச்சு. அதனாலதான் நம்ம யார அலட்சியம் பண்ணா கூட, நம்ம யார் நம்ம சொன்ன வார்த்தையை பொறுத்து யார் கவனிக்காத போனா கூட, அவன் நம்ம அலட்சியம் பண்ணினா கூட அது நம்ம பாதிக்கும். அதனாலதான் பேச்சுல எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்க வேண்டியிருக்கு. ஒரு வார்த்தை சொல்லுக்கும் பலன் உண்டு. அவனத ஜனானுகம்பாம். அம்பாள் பார்த்தா ஐயோ காளிதாசனா இருந்து இப்படி வாரி கொட்டினியடா, இது இப்படி கடக்கியடா அப்படின்னாலாம். வாயில தாம்பூலம் போட்டு இருக்காளாம். அந்த தாம்பூலத்தை துப்பினாங்க. துப்பின உடனே ஒரு திவில அவன் நாக்கில விழுந்தது. நாக்கில் நான் படுத்துட்டு இருக்கான். ஊமைய நாக்கை நீட்டிட்டு கோட்டவா வெளிய அவன் நாக்கில விழுந்த உடனே அந்த நாக்க மடிச்சா தெரிகிறாள் அம்பாளங்க. மோகந்தகாரிவகம் பிரிகள் துவீடே. அம்மா என்ன இருட்டுல கடந்தேனே, என்ன இழுத்து வந்துட்டியம்மா. முகந்தகாரிவகம் விரிகள் துவீடே மூகத்மனாமபிமகா கவிதாவரல்யானி ஸ்ரீகல்ஜிதேஷிசிலீகிருதஜாகரூகானி ஏகாம்பிரநாத தருணி கருணாவலோகானி. மோகந்தகாரிவகம். இத்தனை நாளா நான் ஊமையா படுத்துட்டு இருக்கேன்னு ஒத்துருக்கு தெரியலையே. எல்லாம் ஊமைய பாவம், ஊமை பாவம்னு காய்ச்சி போடுறா. இவன் பேசி என்னத்த கண்டான். அது பையன் ஊமைய, நீங்க நல்லா பேச, நீ பேசி இருக்கிறவரை கஷ்டப்படுத்துற. அவன் ஊமையா இருந்து பேசாது இருக்காண்டா. இந்த ஊமையா இருக்கிறதுனால சைலன்ஸ் இஸ் கோல்டன். ஆனா மோகம், அதாவது எதை அறியணுமோ அது அறிய முடியாத போச்சு, அதான் மாய. ஊமையனா இருக்கிறது பெருசு இல்லை. ஊமையனா இருந்தா கூட எவ்வளவு ஜாபம். சத்தியவர்த்தனை பத்தி சொல்லலையா, அவன் சத்தியவர்த்தனா இருந்தாலும் உள்ளுக்குள்ள அவனுக்கு இறக்கம். இவன் அப்படி இல்லை. அந்தகார நீவகம். இந்த மூக்கரே 500 ஸ்லோகம் பாடினான். மூக்க கவின்னு மூக்க பஞ்ச சதின்னு 500 ஸ்லோகம். ஒவ்வொரு ஸ்லோகமும் ரத்னம். ஒவ்வொரு ஸ்லோகமும் உடம்புல உள்ளத்துல அப்படியே உருக்கும். அம்பாளை கொண்டு வந்து எதிரே நிறுத்தும். காஞ்சி பரமாச்சாரியாருக்கு ரொம்ப பிரியமான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை நான் சொல்லிவிட்டேன் இன்னைக்கோ ஒரு நாள். அது எங்கேயோ ஞாபகம் வச்சுன்னு 8 வருஷம் கழிச்சு, ஏன்னா அன்னைக்கு அதை சொன்னீங்க, அந்த காளிதாசன் அதை சொல்ல. காளிதாசன் அதை சொல்லுன்னா எது கழு வேண்டா, காளிதாசன் ஊமையா பிறந்தான்னு சொல்லி அந்த ஊமை அவருக்கு அந்த மூக கவின்னா அப்படி பிரியம். அந்தகார அறிவகம் வினிகந்தும். இருட்டுல இருந்து என்னை காப்பாத்திரியம்மா. மூகத்மனாமபிமகா கவிதாவதல்யான். ஊமையன கூட பேச வைக்கக்கூடிய கருணை உனக்கு தோணித்தே. நான் பேசணுமா, நான் பாடணுமா, நான் உலகத்தை வாழ்த்து பேசணுமா? எதுக்கு வேண்டாம். என் பேச்செல்லாம் உனக்கு. மாணிக்க வாசக சுவாமி அதான் சொல்றார். நான் பேசினா இந்த பேச்சு உனக்கு தான், இன்னொருத்தருக்கு வேண்டாம். ஞான சம்பந்தன் என்ன பேசினார்? தியாகராஜ சுவாமி என்ன பேசினார்? தியாகராஜ சுவாமி ஏதாவது லௌகிக்க பேசியிருக்காரோ?
அவள்லாம் பேச மாட்டா, பேச தெரியாது, அது பேசினாலும் அது வராது. இப்ப சமீபத்தில் திருவையாருக்கு போயிருந்தேன். அப்ப அங்க ஒருத்தர் சொன்னார், என்கிட்ட ஒரு டாக்குமெண்ட் இருக்கு, அந்த டாக்குமெண்ட்ல அவர் தியாகராஜ சுவாமியினுடைய கையெழுத்து இருக்குன்னார். அது என்ன பிரயோஜனம்? என்ன தியாக பிரம்ம ஐயர்னு கைது போட்டிருக்காரு. எதுக்காக கைது போட்டாருன்னு, இந்த ஊர்ல யாராவது 10 பேர் சண்டை போட்டாருன்னா அவர்கிட்ட தான் சமாதானத்துக்கு போவாளாம். அவர் சமாதானம் பண்ணிவிட்டு அதுல கைது போட்டு நீங்க எல்லாம் இப்படி இருக்கணும்னு சொல்லுவாளாம். நான் நினைச்சுட்டேன், இவருக்கு அந்த லௌகீகத்தை தவிர வேற ஒன்னும் அவருக்கு தெரியல. அவரு தியாக பிரம்மத்துக்கு இந்த லௌகீகமா வேணும். அவர் கீர்த்தனங்கள்ல காட்டி இருக்கிறதான தாற்பயங்களை படிக்கிற போது நமக்கு இவ்வளவு ஒரு மேஜம் ஒருத்தர் லோகத்துல பிறந்திருப்பாளான்னு தோன்றது. ஏன் பகவான் அவரை பேச வச்சு கேட்டான். அவர் பாட்டு அவருக்கு, நான் பாடுற பாட்டு உனக்குங்கிறார். அது மாதிரி மூகத்மனாம் அபிமகா கவிதா வதல்யான் ஸ்ரீகஞ்சி தேச சிசிரீகிருத ஜாகரூகான். அம்மா நான் தூங்குறேன், நான் தூங்கினா கூட நீ முழிச்சுட்டு இருக்கியம்மா. குழந்தைகள் தூங்கினா கூட அம்மா பக்கத்துல முழிச்சுட்டு இருக்காளே, அதுக்கு ஜுரம் அடிக்கிறதா, அதுக்கு இழுப்பு வருதா, அதுக்கு மாந்தம் வருதான்னு பாக்குறாளே. ஜாகரூகானி ஏகம்பிரநாத தருணி கருணாவலோகானி, இப்படி மூகன் பாடினான்.